கடலொத்த விடமொத்த கணையொத்த பிணையொத்த கயலொத்த மலரொத்த விழிமானார் கணசப்பு நலினத்து முளைவெத்த நிகர்த்தப்பு கதிர்முத்து மைதைக்க அகலாதே மிடலொட்ட கலவைக்கு உளனச்சி வளமற்று மெடிபட்டு மடிபட்டு மணமாகி மெலிவுற்றத மேற்கு நிருபத்வ சரணத்தை மெகனட்படு தருதற்கு வருவாயே. சார் நீங்க இது மட்டும் இல்லாம வேற தண்ணீரே படுக்கையாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை பண்ணதா கேள்விப்பட்டோம். அதை தண்ணீரே படுக்கையாக என்ற என் சாதனை சுனாமிக்கு அப்புறம் நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தேன். ஏனென்றால் நீச்சல் என்பது இயற்கையாக கடவுளால் எல்லோருக்குமே கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அதை யாருமே உணர்வதில்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுக்கும் நீச்சல் கற்றுத் தருவதில்லை, தன்னைத்தானே நீந்துகின்றன. மனிதன் மட்டும்தான் நீச்சல் நீச்சல் என்று சொல்லிக்கொண்டு தன்னாலே மிதக்க முடியும் என்பதை அவன் மறந்து விடுகின்றான். இந்த அதிசயமான நிகழ்ச்சி தொலைக்காட்சி மூலமாக என்னிடம் தொடர்பு கொண்ட 10 எழுத்தில் உலகத்திலே முதல் தமிழ் எழுத்துக்களை உருவாக்கிய துரை ஜெயராமன் அவர்களிடம் கற்றுக்கொண்டேன். அவர் என்னை விட பருமனான உடல் உடையவர். அவர் என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பொழுதுபாக்காக மிதந்து காட்டுவார். அப்படி மிதந்து காட்டியவர் இப்படி பருமனான உடலோடு உடையவர் எப்படி பலூன் மாதிரி மிதக்க முடிகிறது என்று பார்த்து நான் அதிசயித்தேன். அப்பொழுது, ஐயா அவர்களே, மல்லாந்து படுக்கின்றீர்களே, நீங்கள் குப்புற படுத்து காமிக்குங்கள் என்று சொன்னேன். அவர் குப்புற படுக்கும் பொழுது அவருடைய உடம்பு உள்ளே போனது அதிசயத்தை கண்டேன். அப்படி என்றால் மல்லாக்க படுக்கும் போது மட்டுமே ஒரு அதிசயமான ஆற்றல் நமக்கு உடம்புக்கு ஏற்படுகின்றன. அதாவது ஆர்த்மெட்டிஸ் தத்துவம் என்று, பிரின்சிபல் ஆஃப் ஆர்த்மெட்டிஸ் என்று நாம் பள்ளிகளிலே படிப்போம். வாட்டர் என்பது அப்வர்ட் பிரஷர் என்பது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிற்சியிலே செய்து காட்டுவார்கள். ஏனென்றால் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை என்று சொல்வார்கள். ஆற்றிலே கண்டுபிடித்தவர் விஞ்ஞானி. இப்படி விழும்போதுதான் அந்த புவியீர்ப்பு விசையை அந்த விஞ்ஞானி கண்டுபிடித்தார். பூமி மட்டுமே இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதே சமயத்தில் தண்ணீர் மட்டும் மேல் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அப்படி என்றால் தண்ணீரில் இருக்கும்போது மேல் நோக்கு அழுத்தம் தண்ணீருக்கு உண்டு என்று பள்ளிகளிலே செய்து காட்டுவார்கள். அதனை நாம் உணர்ந்து தண்ணீரில் எப்பொழுதுமே யார் வேண்டுமென்றாலும் மிதக்கலாம். இதற்கு நீச்சல் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நிரூபித்து காட்டலாம். இது நீச்சல் தெரியாதவர்கள் எப்படி பயன்படுத்தலாம்? நீச்சல் தெரியாதவர்கள் ஆபத்தில்லாமல் இருக்கும் பொருட்டு அவர்கள் இடுப்பளவு தண்ணீரோ, முழங்கால் தண்ணீரோ, 2 அடி தண்ணீரோ அவர்கள் படுத்து பார்க்கலாம். படுக்கும்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கைகளை நீங்கள் மேலே தூக்கும் போது மட்டும்தான் உங்கள் கால்கள் மேலே படுக்கையாக இப்படி படுக்க முடிகிறது. இதுதான் ரகசியம். தண்ணீரில் மிதக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் பார்பர் கடையிலே போய் கழுத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அதுபோல் படுத்து கிடக்கின்றீர்கள் அல்லவா? அப்படி தண்ணீரில் கழுத்தை அண்ணாந்தாலே உங்கள் உடம்பு பலூனாக மாறுகிறது. இந்த சின்ன ரகசியம்தான். இப்படி அண்ணாந்து பார்த்து கொண்டு கைகளை தூக்கினால் கால்கள் மேலே வரும், படுக்கையாக செய்யலாம். கைகளை தூக்காமல் நீங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தால் நின்று கொண்டே மிதக்கலாம். கைகளை தூக்கி கொண்டால் கால் மேலே வரும், கைகளை இறக்கிவிட்டால் கால் மேலே வராது, நின்று கொண்டே மிதக்கலாம். இப்படி செய்வதால் என்ன நிகழ்ச்சி ஏறிவிடுகிறது என்றால், 2 காதுகளும் தண்ணீரிலே மூழ்கி விடுகின்றன. நம் உடல் முழுவதுமே காற்று நிறைந்த பையாக இருக்கின்றன. ஒரு சிலர் கேட்கலாம், காதிலே அண்ணாந்து பார்க்கும்போது காதிலே தண்ணீர் போய்விடுமா, புகுந்து விடுமா என்ற கேள்வி. ஒரு பாட்டிலை நிலையாக நிறுத்தி 90 டிகிரி வர்டிகல் பொசிஷனில் வைத்து தண்ணீர் ஊற்றினால் அந்த பாட்டில் தண்ணீர் நிறைந்துவிடும். அதே பாட்டிலை படுக்கையாக வைத்து விட்டால் தண்ணீர் ஊற்ற முடியாது. ஆகவே நாம் படுக்கையாக இருப்பதால் தண்ணீரில் தண்ணீர் புகுவதற்கு வழி இல்லை. 2வது, காது மட்டும் தண்ணீரில் முழுகும் பொழுது மூக்கும் வாயும் வெளிப்புறத்தை தன்னைத்தானே வந்து விடுகின்றன. இப்படி வெளிப்புறத்திலே மூக்கும் வாயும் வந்து விடுவதால் மூச்சு விடுவதற்கும் பேசுவதற்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் செய்யலாம். நீச்சலுக்கும் இப்படி மிதப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த சுனாமியிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள். அந்த பல ஆயிரக்கணக்கான மக்களில் நீச்சல் தெரிந்தவர்களே பல நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து விட்டார்கள். ஏனென்றால் நீச்சல் தெரிந்தவர்களும் தண்ணீரில் ஆபத்து இருக்கிறது. ஏனென்றால் நீச்சல் தெரிஞ்சவர்கள் கையும் காலும் அசைத்து கொண்டு மூச்சை அடக்கி கொண்டு பயந்து கொண்டுதான் நீந்துகிறார்கள்.
ஆனால் இந்த மிதத்தல் விதியில் அப்படி கிடையாது. கையும் மாட்ட வேண்டாம், காலும் மாட்ட வேண்டாம், எந்த உழைப்பும் தேக வேண்டாம், மூச்சடக்கல் போன்ற முயற்சி கொள்ள செய்ய வேண்டாம். பேசலாம், பாடலாம், சாதாரணமாகவே இருக்கலாம். இதற்கு தலையை மட்டும் அண்ணாந்து சாய்க்க வேண்டும், காது ரெண்டும் தண்ணீரில் முழுக வேண்டும். அப்படி என்ற சின்ன யுக்தி தான். இந்த யுக்தியை உலக மக்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பதற்கு உதயானவர் 10 எழுத்தில் தமிழ் கண்டுபிடித்து இப்பொழுது 6 எழுத்தில் தமிழை கண்டுபிடித்த அந்த மாபெரும் மேதை விழுப்புரம் துரை ஜெயராமன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இப்படி அண்ணாந்து பார்ப்பதால் மூக்கு வாய் வெளிப்புறத்தில் வந்து விடுகிறது. பலர் தண்ணீரிலே மூழ்கி இறந்து விடுவதற்கு காரணம் வாய் மூக்கிலே தண்ணி ஏறி வாய் வழியாக தண்ணீர் குடித்து உடம்பு முழுவதும் எடை கூடுதலாகி தண்ணீரை மூழ்கி விடுகிறார்கள். இப்படி செயல்பாடு செய்வதனால் வாயும் மூக்கும் தண்ணீர் வெளிப்புறத்தில் வந்து விடுகின்றது. கை தூக்குவதால் எடை எளிமையாகிறது, கால் மேலே வருகிறது, உடம்பு தக்கையாகிறது. எந்த விதமான மாயாஜாலம் கிடையாது. இதில் நீச்சல் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீச்சல் தெரியாதவர்கள் இருப்பளவு தண்ணீரில் முழங்கால் தண்ணீரை செய்து பார்க்கலாம். சைக்கிள் கற்றுக்கொள்வதற்கு போது ஒருவர் துணை செய்வது போல பின்னை பிடித்து கொண்டே வர வேண்டும், பின்பு விட்டு விடுவார்கள், தன்னைத்தானே சைக்கிள் ஓட்டுவார்கள். அப்படி முதல் ஆரம்ப நிலையில் இது கற்றுக்கொள்ளும் போது முதுவிலை யாராவது ஒரு கை வைக்க சொல்லிவிட்டு கொஞ்ச நேரமாக பின்பு கையை எடுத்து விட்டால் தன்னைத்தானே தக்கையாக மாறலாம். இதற்கு என்ன ரகசியம்? தலையை அண்ணாந்து பார்க்க வேண்டும், கழுத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும், காது ரெண்டும் தண்ணீரிலே மூழ்க வேண்டும் என்ற ஒரு சிறு ரகசியம்தான். இது உலக மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். நீச்சல் தெரிந்தவர்கள் ஆழமான இடத்தில் செய்து பார்க்கலாம். நீச்சல் தெரியாதவர்கள் ஆழமில்லாத இடத்தில் செய்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும். இது கடல் அலைகள் போல் செய்யலாம். ஆனால் ஓடும் நதியில் மட்டும் செய்ய முடியவில்லை. ஏனால் ஓடும் நதியில் செய்யும் பொழுது உடம்பு பலூனாக மாறுவதால் தன்னைத்தானே அடித்து செல்கின்றன. கடல் அலைகளின் உட்புறத்தில் செய்யலாம். கடல் மேல் செய்துவதால் ஆடுவதால் கடல் தூக்கி இருக்கின்றது. இதனால் தண்ணீரில் இருந்த எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. பல மணி நேரம் நீங்கள் நீந்து கொண்டே இருக்கலாம், மிதந்து கொண்டே இருக்கலாம். நீச்சல் என்றால் கைகால் ஆட்ட வேண்டும். இது கைகால் ஆட்ட வேண்டாம், மூச்சு கட்டுப்படுத்த வேண்டாம், பேசலாம், பாடலாம், பயம் இல்லாமல் எத்தனை நேரம் வேண்டுமானால் இருக்கலாம். உலகத்தில் தண்ணீரில் இனி யாருக்குமே ஆபத்து. மிதக்கும் போது ஒரு விதி, கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் நீட்ட வேண்டும். தலைக்கு மேல் கைகளை நீட்டும் பொழுதுதான் காலானது சம எடையாக, உடலின் சம எடையாக அமைந்து தண்ணீரின் மேல்மட்டத்தில் 2 கால்களும் வரும். கைகளை மடக்கிவிட்டால் நின்று கொண்டுதான் மிதக்க முடியும். படுத்துக்கொண்டே மிதக்க வேண்டும் என்றால் கைகளை தூக்கிவிட்டால், தலைக்கு மேலே கைகள் இரண்டையும் தூக்கிவிட்டால் வயிற்றுக்கு மேல் சம எடையாக பாவித்து கால்கள் இரண்டும் தன்னைத்தானே தலைக்கு சமமாக வந்துவிடும். தன் கண்களாகிய 2 கால் கட்டவர்களையும் பார்த்து கொண்டு மிதக்கலாம். கைகளை எடுத்து விட்டால் அப்போவும் மிதக்கலாம், நின்று கொண்டுதான் மிதக்க முடியும். இதன் தத்துவம் அண்ணாந்து பார்க்க வேண்டும், கால் ரெண்டும் தண்ணீரிலே முழுக வேண்டும் என்பதுதான். தன்னைத்தானே மூக்கும் வாயும் மூச்சு விடுவதற்கு ஏதுவாக தண்ணீரின் வெளிப்புறத்திலே வந்துவிடும். வேறு எந்த விதமான முயற்சியும் செய்ய வேண்டாம். வெறுமனே மூச்சடக்கல் போன்ற சிறு முயற்சி கூட செய்ய வேண்டாம். வெறுமனே பாயிலே பெட்டிலே படுத்திருப்பது போல இருந்தால் போதும். எந்த விதமான பயமும் வேண்டாம். நீச்சல் இருப்பவர்களுக்கு மட்டும் பயம் உண்டு. ஏனென்றால் கையும் காலும் வசித்தாலே நீந்த முடியும் என்ற ஒரு தவறான தத்துவத்தில் அவர் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக எந்த விதமான முயற்சி செய்யவில்லை என்று ஒரு திருப்புகழ் பாடுகிறேன். கடலொத்த விடமொத்த கனையொத்த பிணையொத்த கயலொத்த மலரொத்த விதிமானார்
கடலொத்த விடமொத்த கணையொத்த பிணையொத்த கயலொத்த மலரொத்த விழிமானார் கணசப்பு அணினத்து முளைவேற்ப நிகழ்த்தப்பு கதிர்முத்து மைதைக்க அகலாதே மிடலொத்த கலவைக்கு உளனச்சி வளமற்று மெடிபட்டு மடிபட்டு மணமாகி மெலிவுற்றத மேற்கு நிருபத்த சரணத்தை மிகனட்படுதருதற்கு வருவாயே தடையற்ற கணை விட்டு மணிவஜிர முடிபெற்ற தலைபத்துடைய துட்டன் உயிர் போக சலசத்து மயிலுட்ட சிறவிட்டு வருவற்றி தரு சக்கரதரனுக்கு மருகோனே திடமுற்ற கணபதிவில் நட்புடன் நடித்த சிவனுக்கு விழிவொத்த புதல்வோனே செழுநத்து மிழுமத்து வயலுக்குள் நிறைபெற்ற திகழெட்டு குடியுற்ற பெருமாளே தண்டை அணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே தந்தையினை முன்பறிந்து இன்பறிவு கொண்டு நின் சந்ததடமணிந்த அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் மூங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எண்டன் முன் சந்தியாவோ உண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெண்கலம் கொண்ட போது கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே பொங்கை குரமங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமணி கும்பிடும் தம்பிரானே கும்பமணி கும்பிடும் தம்பிரானே. கிடையாது. பல மணி நேரம் நீங்கள் நீந்து கொண்டே இருக்கலாம், மிதந்து கொண்டே இருக்கலாம். நீச்சல் என்றால் கை கால் ஆட்ட வேண்டும். இது கை கால் ஆட்ட வேண்டாம், மூச்சு கட்டுப்படுத்த வேண்டாம், பேசலாம், பாடலாம், பயம் இல்லாமல் எத்தனை நேரம் என்றுமெல்லாம் இருக்கலாம். உலகத்தில் தண்ணீரில் இனி யாருக்குமே ஆபத்து இல்லை. இதை செயலாற்றுவர்கள் சாதனை சாதனை என்று சொல்லிக்கொண்டு உலக மக்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லாமல் பல உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இந்த சின்ன யுக்தியை பலரும் அறிந்து தன் உயிரை காப்பாற்றுவதில்லாமல் மற்றவர் உயிரையும் காப்பாற்றலாம் என்பது சொல்லி இந்த வெக்டோன் டிவிக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.